செங்கோட்டை யாருடைய வசிப்பிடமாக இருந்தது? ஏ. முகலாய பேரரசர்கள், முகல் எம்பரர்ஸ். பி. ராஜபுத்திர மன்னர்கள், ராஜ்பூத் கிங்ஸ். சி. பிரிட்டிஷ் வைஸ்ராய்கள், பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸ். டி. மராட்டிய ஆட்சியாளர்கள், மராட்டா ரூலர்ஸ். சரியான பதில் ஏ. முகலாய பேரரசர்கள், முகல் எம்பரர்ஸ். டெல்லியில் உள்ள செங்கோட்டை ஷாஜகானால் கட்டப்பட்டது மற்றும் இது சுமார் 200 ஆண்டுகள் முகலாய பேரரசர்களின் முதன்மை வசிப்பிடமாக இருந்தது. இது முகலாயர்களின் அரசியல் மற்றும் அதிகார மையமாக 1857 வரை விளங்கியது. முகமது ஏன் தனது தலைநகரை தேவகிரிக்கு மாற்றினார்? ஏ. வர்த்தக பாதைகளுக்கு அருகில் இருக்க. பி. விவசாய உற்பத்தியை மேம்படுத்த. சி. விரிவான இறையாண்மையை எளிதாக்க. டி. டெல்லியில் ஒரு கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்க. சரியான பதில் சி. விரிவான இறையாண்மையை எளிதாக்க. சரியான விடை சி. சோகஸ்மேலி முகமது பின் துக்ளக் தனது பேரரசை மையப்பகுதியிலிருந்து சிறப்பாக நிர்வகிக்கவும் தென்னிந்தியாவை எளிதாக கட்டுப்படுத்தவும் தலைநகரை மாற்றினார். தேவகிரி, தௌலதாபாத் புவியியல் ரீதியாக நாட்டின் மையத்தில் அமைந்திருந்தது. இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறிய ஐரோப்பிய குழு எது? ஏ. டச்சுக்காரர்கள், த டச். பி. பிரெஞ்சுக்காரர்கள், த பிரெஞ்ச். சி. ஆங்கிலேயர்கள், த பிரிட்டிஷ். டி. போர்த்துகீசியர்கள், த போர்ச்சுகீஸ். சரியான பதில் டி. போர்த்துகீசியர்கள், த போர்ச்சுகீஸ். 1. போர்த்துகீசியர்கள் 1498-இல் இந்தியாவிற்கு முதலில் வந்தனர் மற்றும் 1961-இல் கோவாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இந்திய அரசாங்கம் ஆபரேஷன் விஜய் மூலம் இவர்களை வெளியேற்றியது. ஏ. டச்சுக்காரர்கள் 1759 பெதாரா போருக்குப் பிறகு தங்கள் செல்வாக்கை இழந்தனர். உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி புவியியல் கண்டுபிடிப்புகளின் விளைவுகளில் ஒன்று என்ன? ஏ. நவீன யுகத்தின் தொடக்கம். பி. வர்த்தகத்தின் வீழ்ச்சி. சி. காலனித்துவ சக்திகளின் முடிவு. டி. வங்கித்துறையின் தோற்றம் மட்டுமே. சரியான பதில் ஏ. நவீன யுகத்தின் தொடக்கம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தி நவீன யுகத்தின் மாடர்ன் ஏஜ் தொடக்கத்திற்கு வழிவகுத்தன. இது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் காலனித்துவத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. ஸ்ரீரங்கப்பட்டணத்தை நோக்கிய தனது முன்னேற்றத்தை தடுத்த எதை காரன்வாலிஸ் கைப்பற்றினார்? ஏ. ஆற்றை கடக்கும் இடங்கள், ரிவர் கிராசிங்ஸ். பி. விநியோக கிடங்குகள், சப்ளை டெபோட்ஸ். சி. பீரங்கி முனைகள், ஆர்ட்டிலரி பேட்டரிஸ். டி. மலைக்கோட்டைகள், ஹில்ஃபோர்ட்ஸ். சரியான பதில் டி. மலைக்கோட்டைகள், ஹில்ஃபோர்ட்ஸ். சரியான விடை டி. 3ஆம் மைசூர் போரின் போது ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிடச் சென்ற காரன்வாலிஸின் படைகளுக்கு தடையாக இருந்த மலைக்கோட்டைகளை அவர் கைப்பற்றினார். உரையில் வழங்கப்பட்டுள்ள கலகக்காரர் என்பதன் வரையறை என்ன? ஏ. கலைத்திறனைக் காட்டுதல். பி. அதிகாரத்தை எதிர்க்கும் விருப்பத்தை காட்டுதல். சி. ஆர்வமின்மையை காட்டுதல். டி. அதிகாரத்திற்கு கீழ்ப்படுதலை காட்டுதல். சரியான பதில் பி. அதிகாரத்தை எதிர்க்கும் விருப்பத்தை காட்டுதல். சரியான விடை கலகக்காரர் என்பது நிறுவப்பட்ட அதிகாரம் அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுபவரை குறிக்கிறது. இது பொதுவாக கீழ்ப்படியாமை மற்றும் எதிர்ப்பை குறிக்கும் சொல்லாகும். முதல் நீராவி படகு சேவையை நிறுவியவர் யார்? ஏ. சோல்வெரின், ஜால்வெரின். பி. ராபர்ட். சி. சாமுவேல் கிராம்டன், சாமுவேல் கிராம்ப்டன். டி. ஆர்க்ரைட். சரியான பதில் பி. ராபர்ட். ராபர்ட் ஃபுல்டன் 1807ஆம் ஆண்டில் கிளர்மாண்ட் என்ற முதல் வெற்றிகரமான வணிக ரீதியான நீராவி படகு சேவையை தொடங்கினார். இது நீர்வழி போக்குவரத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. பெரிய கட்டிடங்களை கொண்டிருப்பதும் எழுதும் கலையை வளர்த்ததும் எந்த நாகரிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. மெசபடோமிய நாகரிகம், மேசோபொட்டாமியன் சிவிலைசேஷன். பி. சீன நாகரிகம், சைனீஸ் சிவிலைசேஷன். சி. சிந்து நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன். டி. எகிப்திய நாகரிகம், ஈஜிப்ஷியன் சிவிலைசேஷன். சரியான பதில் டி. எகிப்திய நாகரிகம், ஈஜிப்ஷியன் சிவிலைசேஷன். எகிப்தியர்கள் பிரமிடுகள் மற்றும் ஸ்பிங்ஸ் போன்ற பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டினார்கள்.
அவர்கள் ஹைரோகிலிபிக்ஸ் எனப்படும் சித்திரை எழுத்து முறையை உருவாக்கினார்கள். கோபாலர் எந்த பகுதியில் பால வம்சத்திற்கான அடித்தளத்தை அமைத்தார்? ஏ. வங்காளம் பொங்கோல். பி. குவாலியர் வாலியா. சி. புரோஸ் ப்ரோச். டி. ஜோத்பூர் ஜோத்பூர். சரியான பதில் ஏ. வங்காளம் பெங்கால். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கியூபி. 75-0 வங்காளத்தில் நிலவிய அரசியல் குழப்பத்தை தீர்க்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபாலர் பால வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் வங்காளத்தின் வலிமையான அரசராக திகழ்ந்தார். இயேசு சபையின் முக்கிய பணி என்னவாக இருந்தது? ஏ. இராணுவ வெற்றிகள். பி. இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள். சி. விவசாய வளர்ச்சி. டி. கல்வி. சரியான பதில் டி. கல்வி. 8. இக்னேஷியஸ் லயோலாவால் நிறுவப்பட்ட இயேசு சபை கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்தவும் கல்வியை பரப்பவும் பாடுபட்டது. இவர்கள் உலகம் முழுவதும் பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி அறிவுப் புரட்சியை ஏற்படுத்தினர். வேலூரில் தோண்டி எடுக்கப்பட்ட சமணத் துறவிகளின் படுக்கைகள் கிபி எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவை? ஏ. கிபி 4ஆம் நூற்றாண்டு. பி. கிபி 5ஆம் நூற்றாண்டு. சி. கிபி 6ஆம் நூற்றாண்டு. டி. கிபி 3ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் பி. கிபி 5ஆம் நூற்றாண்டு. சரியான விடை கிபி 5ஆம் நூற்றாண்டு. வேலூர் மாவட்டத்தில் உள்ள லதாமலை போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சமண படுக்கைகள் கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என ஆய்வுகள் கூறுகின்றன. சிலப்பதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி யாருக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டது? ஏ. கரிகாலன். பி. கண்ணகி. சி. சேரன் செங்குட்டுவன். டி. இளங்கோ. சரியான பதில் பி. கண்ணகி. 9. சிலப்பதிகாரத்தின் இறுதியில் சேரன் செங்குட்டுவன் கண்ணகியின் கற்பை போற்றும் வகையில் இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து பத்தினித் தெய்வம் கண்ணகி கோயில் கட்டினான் என்று கூறப்படுகிறது. இது தமிழகத்தில் பத்தினி வழிபாடு பரவ காரணமாக அமைந்தது. ஹரப்பா கால எடைகள் எந்த எண்ணியல் முறை பற்றிய அறிவை பரிந்துரைத்தன? ஏ. ரோமானிய எண் முறை ரோமன் நியூமரல் சிஸ்டம். பி. இரும முறை பைனரி சிஸ்டம். சி. 16ம முறை ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். டி. 11ம முறை டெசிமல் சிஸ்டம். சரியான பதில் பி. இரும முறை பைனரி சிஸ்டம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஹரப்பா மக்கள் எடைகளில் 1, 2, 4, 8, 16, 32 போன்ற இரும முறையே பைனரி சிஸ்டம் பயன்படுத்தினர். குறிப்பாக சிறிய எடைகளை அளவிட இந்த முறை அவர்களுக்கு மிகவும் துல்லியமாக உதவியது. யாருடைய படையெடுப்புகள் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சிக்கு வழிவகுத்தன? ஏ. சந்த் பர்தே சாந்த் பர்டாய். பி. முகமது கஜினி மெஹமூத் ஆஃப் கஹ்னி. சி. பிருத்திவிராஜ் சௌஹான் பிருத்விராஜ் சௌஹான். டி. முகமது கோரி முகமது ஆஃப் கோர். சரியான பதில் டி. முகமது கோரி முகமது ஆஃப் கோர். 10. இரண்டாம் தரையன் போரில் 1192 வெற்றி பெற்றதன் மூலம் முகமது கோரி இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி அமைய அடித்தளம் இட்டார். கஜினி முகமது கொள்ளையடிப்பதையே நோக்கமாகக் கொண்டிருந்தார். ஆனால் கோரி ஆட்சியை நிறுவினார். ஏ. சந்த் பர்தே பிருத்திவிராஜ் ராசோவை எழுதிய கவிஞர். கோத்தாரி ஆணையம் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? ஏ. 1964. பி. 1972. சி. 1952. டி. 1948. சரியான பதில் ஏ. 1964. இந்திய கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் சீரான கல்வி முறையை உருவாக்கவும் 1964-LDS கோத்தாரி தலைமையில் கல்வி ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் 1023 என்ற கல்வி முறையை பரிந்துரைத்தது. 1972-இல் கல்வி தொடர்பான முக்கிய ஆணையங்கள் எதுவும் அமையவில்லை. மாரியஸ் தூதராக இருந்தபோது செனட் மூலம் எதை நிறைவேற்ற முயன்றார்? ஏ. ஒரு இராணுவ சீர்திருத்த மசோதா. பி. ஒரு நிலப்பங்கீட்டு மசோதா. சி. ஒரு வரி சீர்திருத்த மசோதா. டி. ஒரு நீதித்துறை சீர்திருத்த மசோதா.
சரியான பதில் பி, ஒரு நில பங்கீட்டு மசோதா. சரியான விடை, ரோமானிய தூதராக இருந்த மாரியஸ், ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு நிலங்களை வழங்குவதற்காக ஒரு நில பங்கீட்டு மசோதாவை செனட் மூலம் நிறைவேற்ற முயன்றார். இது சாதாரண மக்களின் ஆதரவை பெற அவர் மேற்கொண்ட முயற்சியாகும். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ, வாரன் ஹேஸ்டிங்ஸ். பி, வில்லஸ்லி பிரபு, லார்ட் வெல்லஸ்லி. சி, டல்ஹவுசி பிரபு, லார்ட் டல்ஹவுசியே. டி, ராபர்ட் கிளைவ். சரியான பதில் பி, வெல்லஸ்லி பிரபு, லார்ட் வெல்லஸ்லி. சரியான விடை பி, சோகஸ்மெலி. 1798 ஆண்டு வெல்லஸ்லி பிரபு இந்திய சுதேச அரசுகளை கட்டுப்படுத்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தார். இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அரசு ஹைதராபாத் நிஜாம் ஆகும். மராட்டிய மக்கள் தங்கள் அடையாளம் மற்றும் ஒருமைப்பாடு பற்றிய உணர்வை வளர்க்க உதவிய இயக்கம் எது? ஏ, மறுமலர்ச்சி இயக்கம், ரெனசான்ஸ் மூவ்மெண்ட். பி, சூஃபி இயக்கம், சூஃபி மூவ்மெண்ட். சி, பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட். டி, அறிவொளி இயக்கம், என்லைட்டன்மென்ட் மூவ்மெண்ட். சரியான பதில் சி, பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட். சரியான விடை பக்தி இயக்கம். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் சாதி வேறுபாடுகளைக் கடந்து மராட்டிய மக்களிடையே ஒற்றுமையையும் தேசப்பற்றையும் வளர்த்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?